கரூர்ல 41 பேர் இறந்திருக்காங்க. ஸோ அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் சார் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். 5 வருஷமா இதுக்காகவே படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸோட நிலைமை என்ன நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு 5 வருஷமாச்சும் தேவைப்படும். ரொம்ப பிரில்லியன்ட்டா இருந்தா ஒரு 3 வருஷமே கூட வச்சுக்கோங்க. அந்த 5 வருஷத்துல அவங்க ஃபேமிலில நடக்கிற சுக நிகழ்ச்சியா இருக்கட்டும், துக்க நிகழ்ச்சியா இருக்கட்டும், சரியா சாப்பிடாம, சரியா தூங்காம, டெஸ்ட் போடணும், எக்ஸாம், ரீரைட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயம் அவங்களுக்கு இருக்கு. சோ இதெல்லாம் அவங்க எவ்ளோ ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சோ அவங்களுக்குலாம் அந்த வேலை கிடைக்காம, உங்க நிகழ்ச்சிக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, அவங்களுக்குலாம் அரசு வேலை அப்படின்னு சொன்னா, அது எந்த விதத்துல நியாயமா எனக்கு படல. உங்களுக்கு நியாயமா பட்டதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ அந்த ஃபேமிலிக்குலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஃபினான்ஷியலா டவுனா இருந்தாங்கன்னா, ஃபினான்ஷியலா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ அவங்க ஏரியா டெவலப் ஆகல. சோ அவங்களுக்குன்னு எதனா ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சோ இத விட்டுட்டு யாரோ ஒருத்தங்க அதுக்காகவே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. யாருக்கோ ஒருத்தங்களுக்கு நீங்க இந்த பதவிய தூக்கி குடுக்குற மாரிலாம் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா அவங்கள பத்தி தான். அவங்கள பத்தி பேசணும் அப்படின்றது என்னோட எண்ணம் கிடையாது. அவங்களே ரீல் மூலியமா என்ன பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்களோ என்னமோ தெரியல. இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு விசிட் போயிருக்காங்க. சோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பொண்ண எழுப்பி இந்த மாரி இங்கிலீஷ்ல உங்க அப்பாவோட ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துல இங்க பாருங்க மேம் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு ஜஸ்ட் கம்யூனிகேட் பண்ற ஒரு லாங்குவேஜ் தான். தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் பேசாம இருந்தா தான் நம்ம தப்புங்க. இங்கிலீஷ் பேசல அப்படின்றதெல்லாம் ஒரு குற்றமா நம்ம சொல்லவே முடியாது. ஸ்டூடண்ட் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பான்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அந்த ஸ்டூடண்ட்ட கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம தெரியாம நின்னுட்டு இருக்க பொண்ண வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை நீங்க சோசியல் மீடியால உங்களோட பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்கூல் டீச்சரோட கடமை என்னன்னு கேக்குறீங்களா? அவங்க ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஆச்சும் படிக்கல, டிராப் அவுட் ஆகி வீட்ல இருக்க குழந்தைங்கள டைரக்ட்டா வீட்டுக்கே போய் இறங்கி இந்த மாரி படிம்மா, படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூட்டு வந்து ஸ்கூல்ல மறுபடியும் சேர்த்து விடுறாங்க. நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவங்க 4 வார்த்தை ஆங்கிலத்துல பேசியிருக்காங்க. தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு ஆங்கிலத்துல பேசினா என்ன புரியும்? ஏன் அதுவே தமிழ்ல 4 வார்த்தை பேசினா அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. சோ இந்த மாரி விஷயத்தலாம் தவிர்த்துருங்க.